வானம் நடுங்கியது, திரைச்சீலை இரண்டாக பிளந்தது, சிலுவையின் பக்கத்தில் இருந்தவர் அதிர்ந்தனர். இயேசு கடைசி மூச்சை இழுத்தார். முடிந்தது என்கிற வார்த்தைக்கு சம்பூர்ணம் என்கிறதான காரியமாய் காணப்படுகிறது. இந்த சம்பூர்ணமான பரிபூர்ணம் என்ற காரியம் காணப்படுகிறது. இந்த பரிபூர்ண காரியத்திலே நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தையை இப்படியாக வாசிக்கிறவராய் காணப்படுகிறோம். யோவான் 19:30 இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு தோல்வியின் வார்த்தை கிடையாது. இயேசு எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்ததாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மாத்திரமல்ல, நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட அதில் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி, ஊழியமானாலும் மற்ற எந்த காரியம் இருந்தாலும் கூட எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அதை முழுமையாய் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்று சொன்னால் அதில் குறைபாடுகள் இருக்குமானால் உலகம் நம்மை தூஷிக்கும், தேவனையும் கூட தூஷிக்கும். ஆகையினாலே முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு சம்பூர்ணமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவ சித்தத்தை பரிபூரணமாய் செய்து முடித்தார். முதலாவது தேவ தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் ஜெயமாய் முடித்து கொடுத்தார். அந்த ஜெயமான காரியங்களை, தீர்க்கதரிச காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் அநேக தடைகளை கொண்டு வந்தாலும் கூட இயேசுவானவர் பிதாவோடு இணைந்து எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் செய்து முடித்தார் என்று நாம் காண்கிறோம். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுதும் தேவனோடு இணைந்து அநேக காரியங்களை வெற்றியாய் செய்து முடித்தார் என்று காண்கிறோம். இந்த முடிந்தது என்று சொல்ல வார்த்தையில் அநேக காரியங்களை நாம் காண முடிகிறது. முதலாவது இந்த உலகத்தில் தேவ தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார், சத்தியத்தை நிறைவேற்றினார். மாத்திரமல்ல, யூத சடங்குகளை அவர் முறியடித்தார். மாத்திரமல்ல, யூதருக்கும் புற ஜாதியாருக்கும் உள்ளதான பிரிவினையை இயேசு தன்னுடைய மனத்தின் மூலமாக திரையை அகற்றி அவருக்குள் இருக்கிற உறவை அவர் மீட்டெடுத்தார் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, மரணத்தின் அதிபதியாக சாத்தானின் தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். இத்தனை காரியங்களும் அவர் செய்து முடிப்பதற்கு காரணம் என்று சொன்னால் தேவனுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் என்பதை நாம் காண்கிறோம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் கூட ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் தேவனோடு அமைதியாக தேவனோடு இணைந்து ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தத்தோடு அதை செய்து முடிக்க வல்லவர்கள்படினால் அவருக்குள் ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட முடியாது. அவர் பிலிப்பியரிலே 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அடிமையின் ரூப சாயலை வெறுத்த அவர் தேவன் மரணம் பரியந்தும் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் கீழ்ப்படிந்தது நிமித்தம் சகலத்தையும் செய்ய வல்லவராய் காணப்பட்டார். ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஒரு மனிதனுடைய காரியங்கள் இப்படியாக வெளிப்பட்டது. ஆதியிலே தேவன் மனுஷன் சாயலாக ஆதாம் என்கிற மனிதனை உருவாக்கி சகல ஆசீர்வாதங்களோடு விருட்சங்கள் மத்தியிலே உலாவ செய்த தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அங்கு தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய கட்டளையும் மீறினவனாய் அங்கு ஒரு சாபத்தை நாம் காணப்படுகிறோம், தள்ளப்பட்டதை காணப்படுகிறோம். அந்த ஆதாம் தள்ளப்பட்டது நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டதை காணப்படுகிறோம். காரணம் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை மீறும் போது அங்கு சாபம் நுழைகிறது. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலும் தேவனுடைய ஜனங்கள் மாண்டு போகக்கூடாது, பிசாசுடைய ஆளுகை பெருகக்கூடாது, பிசாசுடைய வல்லமை பெருகக்கூடாது என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி ஜனங்களை மீட்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து 3 ஆண்டு காலம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை பங்கு கொண்டார். இந்த 3 வருடங்கள் ஊழியங்களே தேவன் அநேக விதமான அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள், சுவிசேஷங்களை செய்து தேவன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கப்படுவதற்கான ஒரு பெரியதான அதிசயத்தை தேவன் செய்து வல்லவராய் இருக்கிறார். அவர் உலகம் எங்கும்
நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்ததை நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த உலகமோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சிலுவைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஒப்பு கொடுத்தது சிலுவையிலே தேவன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக முதல் ஆதாம் செய்யப்பட்ட இந்த பாவத்தை நிமித்தமாக கடைசியாக இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே அவரது ஜெயம் கொண்டவர்களாய் காணப்பட்டார். வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோவான் 4:34 இப்படியாய் வாசிக்கிறோம். தேவ சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று காணப்படும். அதே யோவான் 17:4 வாசிக்கிறோம். தேவன் இந்த பூமியிலே அவருடைய மகிமை நிறைவேற்றும் அவர் கிரியையும் செய்வதே என் சித்தமாய் இருக்கிறது என்று காண்கிறோம். மாத்திரமல்ல ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். உங்க துக்க நாட்கள் முடிந்தது என்று வாசிக்கிறோம். இப்படியாக தேவன் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் தன் ஜீவத்தினுமாகவும் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி முடிந்தது என்று சொல்லி ஜெயம் கொள்ளுவர்களாய் காணப்பட்டார். 2 தீமோத்தேயு 4:7 இப்படியே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஓட்டம், நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு போராட்டம் அது நல்ல ஓட்டமாய் ஜெயம் கொள்ளுகிற ஓட்டமாய் காணப்படுகிறது. காரணம் நமக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் போது அவர் கொடுக்கப்பட்ட கிரீடம் என்னவென்று சொன்னால் முட்கிரீடம். ஆனாலும் கூட அவர் அதை சிலுவையிலே ஜெய கிரீடமாய் மாற்றிக்கொண்டார். உண்மையான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஜெயமாய் முடித்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வல்லவராய் காணப்பட வேண்டும். காரணம் என்று சொன்னால் நம்மை கொடுக்கப்பட்டதான ஊழியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புகள் அனைத்தும் கூட எல்லாவற்றையும் தேவ சித்தத்தோடு செய்ய வேண்டுமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே ஆரம்பத்தில் அநேக பேர் அதை உற்சாகமாக தொடங்கினார்கள். ஆனால் சம்பூர்ணமாய் ஜெயமாய் முடிக்காமல் போய்விட்டது. அநேக ராஜாக்களும் அநேக மந்திரிகளும் கூட இன்றைக்கு பார்க்கும் பொழுது அதை தோல்வியிலே முடிந்தவர்களை காணப்படுகிறது. காரணம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே தேவ சித்தம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சகலத்தையும் தேவனோடு இணைந்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்து முடிந்தது என்று ஜெயம் கொள்வராய் காணப்பட்டார். ஆகினாலே இந்த வசனத்தை இந்த வார்த்தையை கேட்க அற்புதமான அருமையான ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமும் சேர்ந்து தேவன் விட்டு சென்ற ஊழியத்தை, தேவன் விட்டு சென்ற காரியத்தை நாமும் கூட அவரை போல தேவ சித்தத்தோடு செய்து முடிந்தது என்று சொல்லி ஜெயம் கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். முடிந்தது என்று வார்த்தை ஒரு முடிவல்ல, ஒரு ஆரம்பம். காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன பிறகு மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற நாளை ஒன்றை உருவாக்கி அவர் உலகத்தை சரித்திரம் படைத்த தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான தேவனை கொண்ட தேவ ஜனமாய் கொண்ட நாம் அவர் செய்த ஊழியத்தை நாமும் வெற்றிகரமாய் செய்து முடித்து ஜெயம் எடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிதாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, சிலுவையின் மரண கர்த்தாவின் நேரத்திலுமாய் கூட கர்த்தாவே 6ஆம் வார்த்தையிலே கர்த்தா முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, முடிந்தது என்கிற வார்த்தை சுவாமி முடிவு அல்ல கர்த்தாவே, அது ஆரம்பமாக நான் நினைக்கிறோம். நீங்கள் விட்டு சென்ற ஊழியத்தையும் விட்டு சென்ற காரியத்தையும் சுவாமி நாங்கள் செய்து முடிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் அனைத்துமாய் கூட என் ஆண்டவர் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவ சித்தத்தின் பிரகாரமாக தம்மை நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சுவாமி இந்த உலகத்தில் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஜெயமாய் முடித்து கொடுத்ததுக்காய் உம்மை ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கர்த்தாவினுடைய வாழ்க்கையிலும் வார்த்தைகளும் எங்களுக்கு ஒரு கர்த்தா வழிமுறைகளும் ஆண்டவரே அப்பா இருந்ததுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் உம்மை போல கர்த்தாவி தேவ சித்தத்தோடு செய்து முடிக்க எங்களுக்கு பலனையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஜீவனையும் கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவுக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே.